நடிகை கஸ்தூரி ஒரு போராட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு சிறந்த தாய் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கை சூழல் இருந்திருக்கு கடந்த ஒரு 7.5 வருட காலமாக. ஸோ இந்த 7.5 வருஷத்துல அவங்களுடைய வாழ்க்கையை தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற வகையில தான் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது என்ன, அவங்கள பத்தின விஷயங்கள்லாம் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சிறு சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. கஸ்தூரி அவர்களை நமக்கு பல வருட காலமா தெரியும். அதுவும் ஒரு நடிகையா அண்ட் ஒரு ஆங்கரா, இப்போ ஒரு பொலிட்டீஷியனா, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ இந்த பரிமாணங்கள்ல இருந்து அவங்களுக்கு இப்படி ஒரு பரிமாணம் இருக்கான்னு சொல்ற வகையில தான் இது வரைக்கும் எங்குமே சொல்லாத சில உண்மைகளை சமீபத்துல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. கஸ்தூரி அவர்கள் பாத்தீங்கன்னா ஆத்தா உன் கோவிலிலே அப்படின்ற படம் மூலமா தமிழ் திரையுலகில் அறிமுகமாகறாங்க. இவங்களுடைய அப்பா சங்கர் அவர்கள் ஒரு இன்ஜினியர், அம்மா சுமதி ஒரு அட்வொகேட். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னதான் ஒரு நடிகை அறிமுகமா இருந்தாலும் கஸ்தூரி அவர்களும் ஒரு வக்கீல் தாங்க. அதனாலதான் பாயிண்ட்களை புட்டு வைக்கிறாங்க. இவங்களுக்கு டாக்டர் ரவிக்குமார் கூட திருமணம் நடக்குது. சங்கல்ப் அப்படின்ற ஒரு மகனும் சோபினி அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க. இவங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹீரோயினா வளம் வந்திருப்பாங்க. குறிப்பா சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, இப்படி இந்த ஒரு பாடல் மூலியமா இந்தியன் படத்துல கமல் சாருக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சதோ அதே அளவுக்கு இவங்களுக்கும் கிடைச்சதுன்னே சொல்லலாம். அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவியுது. ஒரு பக்கம் பிரபல நடிகையா வளம் வந்தாங்க, சடனா காணாம போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா குத்து விளக்கு அப்படின்ற பாடல்ல இவங்க போட்ட குத்தாட்டத்தை பார்த்து யார் இது, நம்ம கஸ்தூரியா அப்படின்னு கேட்கிற வகையில தான் சில விமர்சனங்களுக்கும் அந்த பாடல்ல இவங்களுக்கு உள்ளாச்சு. இதெல்லாம் கடந்து சடனா இவங்க பிக் பாஸ் சீசன் 3ல வைல்ட் கார்டு என்ட்ரில வந்திருப்பாங்க. ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரினே சொல்லலாம். யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் இவங்க வந்தா கண்டிப்பா கான்ட்ரவர்சிக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா வெளியே இருக்கும் போதே இவங்க மீட்டு இஷ்யூக்கு சப்போர்ட் பண்ணதா இருக்கட்டும், ஓரின சேர்க்கைக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சதா விதமா இருக்கட்டும், பாடல்களையும் படங்களையும் அண்ட் பிரபலங்களையும் விமர்சனங்கள் செய்யற விதமா இருக்கட்டும், இது எல்லாமே கான்ட்ரவர்சிக்கு தான் உள்ளாச்சு. ஏன்னா அந்த வகையில தான் இவங்களுடைய பேச்சுக்கள்லாம் இருக்கும். அதனாலேயே ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு இவங்க பிக் பாஸ் சீசன் 3ல வரும்போது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவங்களுக்குள்ள இப்படி ஒரு சைடும் இருக்கும். ரொம்ப சாஃப்ட் நேச்சர்ப்பா இவங்க அப்படின்னு சொல்ற வகையில தான் இருந்தாங்க. ரீசன்ட் டைம்ல கூட இவங்க தெலுங்கு பேசும் மக்கள் சர்ச்சையில சிக்கி இருந்தாங்க. அதனால ஜெயில் வரைக்கும் கூட போயிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருந்தோம். ஆனா இப்ப இவங்களுடைய ஒரே ஒரு இன்டர்வியூ பாத்தீங்கன்னா, என்னப்பா இப்படி ஒரு தாயா இவங்க அப்படின்னு கேட்கிற வகையில தான் ரொம்பவே எமோஷனலா ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. நம்ம சொல்லியிருந்தோம் சோபினி அப்படின்ற ஒரு மகள் கஸ்தூரி அவர்களுக்கு இருக்காங்க. இப்ப அவங்களுடைய வயது பாத்தீங்கன்னா 18. இவங்க யூஎஸ்ஏல எக்கனாமிக் படிக்கிறாங்க. கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் டிவில ஒளிபரப்பான நீயா நானா ஷோல குழந்தைகளுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்ற டாபிக்ல தன்னுடைய மகளுடைய பிறந்த நாளுக்கு ரொம்ப சிம்பிளா இவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அதை பார்த்துட்டு என்ன கஸ்தூரி மகளை கூட இப்படி வச்சிருக்காங்க, இவங்க மட்டும் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்களே, பொண்ணுக்கு வாங்கி தர மாட்டாங்களா, இப்படி எல்லாம் கேட்டாங்க. ஆனா சிம்பிளிசிட்டியோட பசங்களை வளர்த்தாதான் அவங்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தம் புரியும் தெரியும் தான் இவங்க இப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ அவங்களுடைய மகளுக்கு சமைக்க தெரியுமா, யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா கார் சூப்பராக டிரைவ் பண்ணுவாங்களாம். அதை ஓட்ட கற்றுக் கொடுத்ததே இவங்களுடைய அம்மா கஸ்தூரி அவர்கள் தானா. ஃபுட்பால் விளையாடுவாங்க, டான்ஸ் தான் இவங்களுடைய பேஷன். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். என்னதான் இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட விஷயம் எதுனா, சோபினிக்கு 6 வயதில் வந்த லுக்குமியா அப்படின்ற ஒரு ரத்த புற்றுநோய் தாங்க. இந்த ரத்த புற்றுநோயால தான் இவங்களுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. இவங்களுக்கு 6 வயசுல இருந்து லுக்குமியா இருக்கிறது தெரியாம இருந்திருக்கு. ஆனால் 7 வயசுல தான் தெரிய வந்ததும் நம்ம ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க எனர்ஜி ட்ரிங்க்லாம் கூட குடிச்சாங்களாம். அதாவது வீட்லயே ஃப்ரூட் ஜூஸ்லாம் போட்டு கொடுக்கறது, அவங்களுக்கு ஃபுட்டு மாத்தி கொடுக்கறது, இது போல சில விஷயங்கள்லாம் நம்மளே இதுதான் நமக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சு என்னென்னவோ சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் இவங்களும் சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போயிட்டு இவங்க பிளட் செக்அப் பண்ணும் போது தான் காலையில போயிருக்காங்க, மதியானம் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இது போல கேன்சர் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க டாக்டர். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. உங்க மகளுக்கு லுக்குமியா அப்படின்ற
அப்படின்ற பிளட் கேன்சர் வந்திருக்கு, இதுதான் ஆரம்ப நிலை, கண்டிப்பா இதை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்ட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாலும் அந்த 1 மந்த்ல இவங்க இந்தியாவில் இருக்க இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு வேண்டுதல் பிரேயர்ஸ், எந்த மதமும் பார்க்காம எல்லா மதமும் சம்மதம் அப்படின்ற வகையில இவங்களுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து வேண்டுதல்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா நம்மளுடைய மகள் பிழைத்து வந்துருவா அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். அந்த நம்பிக்கையை உடைக்கிற வகையில தான் அந்த 1 மாச ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்த பதில். இதுக்கப்புறம் எங்க கையில ஒன்றும் கிடையாது, உங்களுடைய மகளை வச்சு தான் ஒரு டெஸ்ட் பண்ணணும், இந்த டெஸ்ட் ஓகே ஆனாதான் இதை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லி எந்த ஒரு டெஸ்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எலி மேல தான் வச்சு பார்ப்பாங்க, அதாவது விலங்கு மேல வச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் நினைச்சு இவங்களுடைய மகளை ஒரு டெஸ்ட்டுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்டல் டெஸ்ட் ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட் அப்போ அவங்க பட்ட வலி வேதனை கிட்டத்தட்ட 3 வருட காலமா இவங்க ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்காங்க. கஸ்தூரி மட்டும்தான் தன்னுடைய மகளை கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்களாம். அவங்களுடைய மகளுக்கு முதுகு வலியா இருக்கட்டும், இந்த நெஞ்சில பார்த்தீங்கன்னா டைரக்டா இன்ஜெக்ட் பண்ற மாதிரி பெயின் கில்லர்லாம் கொடுப்பாங்களாம். அதெல்லாம் தாண்டி தொட்டாலே முடி கொட்டுமாம். அதெல்லாம் பார்க்க இவங்களுக்குள்ள ஒரு மன வேதனை. அண்ட் அதையும் தாண்டி இவங்களுடைய கணவர் டாக்டர் அப்படின்றதுனால இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாவே இருந்திருக்காரு. இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது உங்க மகளுக்கு மூளை வளர்ச்சி குறைய வாய்ப்பு இருக்கு அண்ட் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதாவது ஏஜ் அட்டன் பண்ண மாட்டாங்களோ இல்ல பண்ணாம கூட இருப்பாங்களோ, இது போலலாம் டாக்டர் சொன்னாங்களாம். ஆனா நல்லபடியா இவங்களுடைய மகள் 7.5 வருட போராட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3 தடவை வந்து மரணத்துக்கிட்ட போயிட்டு வந்தாங்களாம் கஸ்தூரி அவர்கள். அதுல 2 முறையை இவங்க வந்து காப்பாத்திருக்காங்க. 3வது முறை மரணமே இவங்களை பார்த்து பயந்து ஓடுற வகையில தான் இவங்களுடைய போராட்டங்களே இருந்திருக்கு. இவங்களுடைய மகள் மூலமா டெய்லியும் வந்து ஊசி ஏத்துவாங்களாம். அந்த ஊசி ஏத்தும் போது சாப்பிடக்கூடாதாம், ரொம்பவே பசிக்குமாம், பசியால அந்த குழந்தை அழுவாங்களாம். அந்த டைம்ல கந்த சஷ்டி கவசம் தான் இவங்க வந்து பாடிப்பாங்களாம், பாடுவாங்களாம். இவங்களுடைய குலதெய்வமே முருகர் தானாம். முருகருடைய துணையால கூட என்னுடைய மகள் குணமடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு முருகருக்கும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் ஜீசஸ்க்கும் சரி, முஸ்லிமா இருந்த அல்லாக்கும் சரி, இவங்க இந்தியாவுக்கு வந்ததுமே வேண்டுதல்களை வந்து நிறைவேற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 3-4 வருடங்களுக்கு அப்புறமா இவங்க இந்தியா திரும்பி வராங்க. இவங்களுடைய மாமனார் மாமியார் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே கூட்டு போறதா இருக்கட்டும், கூட்டு வரதா இருக்கட்டும், இவங்களுடைய மாமனார் தான் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. இவங்களுடைய மகள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால்ல அந்த அளவுக்கு விளையாடுவாங்களாம். ஆனா இவங்களுடைய அம்மா, அதாவது கஸ்தூரி அவர்கள் ஒரு மாஸ்டர் மைண்ட் பர்சனாவே இருந்திருக்காங்க. 1992ல மிஸ் மெட்ராஸ் அப்படின்ற பட்டம் வாங்கியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல ஹாக்கில பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு பெர்ஃபார்மர் அண்ட் ரேங்க் ஹோல்டர், கோல்டு மெடலிஸ்ட், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை தான் பல பேரும் ட்ரால் செஞ்சிருக்காங்க. தன்னுடைய பொண்ணு யூஎஸ்ஏல வளர்ந்தாலும் தமிழுடைய தமிழ்நாட்டுடைய தாய்மொழியான தமிழையும் வந்து கத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா தமிழும் பேசுவாங்க. இதுக்கப்புறம் கஸ்தூரி அவர்களை பல பேரும் பார்க்குற விதம் மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. யாருக்கெல்லாம் கஸ்தூரி அவர்களை இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.